அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லி ஆகணும். என்ன தகவல்னா, நம்முடைய தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நாகேந்திரன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, திமுக அரசையும் அதனை சார்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையும் பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு. அப்படி என்ன விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இப்போ நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திராவிட மாடல் 2.0 அப்படின்ற ஒரு அரசியலை செய்து வராரு நம்முடைய திராவிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இருப்பினும் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை பார்த்தீங்கன்னா களைகட்டி வந்தது. இதை அனைவருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். இப்படி இருக்கக்கூடிய வேளையில தீபாவளிக்கு 789 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த சாராய மாடல் அரசு என்பது மதுவை விற்று தன்னுடைய சுயலாபத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு நாள் திட்டமிடல் பயணம் என்பது திட்டமிட்டிருந்தால் இந்த 789 கோடி ரூபாய் இலக்கு என்பது இவங்க அடைஞ்சிருப்பாங்க அப்படின்ற கேள்வியை நம்முடைய நாகேந்திரன் அவர்கள் முன் வச்சிருக்கிறாரு. ஆனா பள்ளிகள் பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில மாணவர்கள் சேர்க்கை இல்லாம 700க்கும் அதிகமான பள்ளிகளை பார்த்தீங்கன்னா இந்த திராவிட அரசு பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா மூடி இருக்கிறாங்க. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா தாங்கள் விளைவித்த விளைபொருட்களை பார்த்தீங்கன்னா சேமிப்பதற்கு கிடங்குகள் இல்லாம தவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எத்தனையோ பேர் இந்த நல்ல நாள்ல மகிழ்ச்சியை தொலைத்து விடக்கூடாது என்பதற்காக இறைவனிடம் கையேந்தி அந்த மகிழ்ச்சியை வரமா பெற்று வராங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வேலையில பார்த்தீங்கன்னா நம்ம திராவிட முதல்வர் என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய வயிற்றுல பார்த்தீங்கன்னா நெருப்பை அள்ளி கொட்டும் வகையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த சாராயத்தை விற்கிறாரு. இந்த மதுவால பார்த்தீங்கன்னா எத்தனை குடும்பங்கள் பயனடைந்திருக்கிறது என்பது ஸ்டாலினுக்கு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இன்னலெல்லா துயரத்திற்கு ஆளாகிறார்கள் என்பது தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல நாட்கள்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த சாராய கடையை மூடாம அதை திறந்து வைத்து அதன் மூலம் லாபம் அடையக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு மக்களுக்கு நன்மை பயக்குமா அப்படின்ற கேள்வியை நம்முடைய நாகேந்திரன் அவர்கள் முன்வைக்கிறாரு. நாகேந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா முன்வைக்கக்கூடிய இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் வாயிலா சொல்லுங்க. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.